மோடி அவர்களும் விஜய் அவர்களும் வேறு வேறு அல்ல. என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் எதிரான தேர்தல் என்று எதற்கு சொல்றார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மோடி அவர்களுக்கு எப்படி ஒரு விதமான ஒரு நிலைப்பாடு இருக்குதோ அதே ஒரு நிலைப்பாடை திரு விஜய் அவர்களும் எடுக்கிறார். ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கும் பரப்பி முற்பட்டார். இன்றைக்கு நீங்கள் அதைத்தான் தமிழக மக்களுக்கு இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. கருப்பு பணத்தை நீங்கள் வாங்கினதை ஜிஎஸ்டியிலிருந்து மறைத்ததற்காக உங்களுக்கு ஐடி துறை சார்பாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆணையை எதிர்த்து நீங்கள் அதெல்லாம் கட்ட முடியாதுன்னு போய் அதை நிராகரித்து இன்றைக்கு ஹைகோர்ட் அதை உறுதி செய்திருக்கிறது. Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. வேலூரில் தாவேகாவினுடன் கூட்டம் இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. தாவேகாவினுடைய ஒவ்வொரு தொண்டர்களையும் பொது சமூகத்துல அவர்கள் மிகப்பெரிய ஒரு டேஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அவர்களை நிலைநிறுத்த முற்படுவார்கள். அப்போல்லாம் நான் ரொம்ப சீரியஸாகவே அதை சொல்றதுக்கு கூச்சப்படுற ஒரு வார்த்தை. அது தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை என்னதான் அவர்களுக்கான அரசியல் தெளிவில்லை அப்படின்னு சொன்னா கூட அவர்களை பக்குவப்படுத்தி தவறியது இந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில இருந்து நான் அணுகும் போது அவர்களை தாவேகா டேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு நான் எப்பவுமே விரும்பினது கிடையாது. ஆனால் இன்றைக்கு வேலூரில் நடைபெற்ற கூட்டத்துல அவர்களுடைய தலைவர் திரு விஜய் அவர்களே ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணதை பார்க்கும்போது நிஜமாவே அவர்களை கூப்பிடுறதுல எந்த விதமான மாற்று சிந்தனை இருக்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். இந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெளிவாக ஒரு வார்த்தையை கூறுகிறார். என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் எதிரான தேர்தல் என்று எதற்கு சொல்றார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார். என்டிஏ தலைமையிலான அதிமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் இங்க நிலைநிறுத்திட்டு தமிழ்நாட்டில இருந்து சென்றிருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான அரசியல் சிந்தனை கூட இல்லாத திரு விஜய் அவர்கள் எப்படி தமிழக அரசியல் களத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்கு விருப்பப்படுறார் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு குவெஸ்டன் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இரண்டாவதாக, என்டிஏக்காக இவர் எதற்கு வக்காலத்து வாங்குகிறார்? என்டிஏக்கு எதிராக திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திமுக அந்த பாசிசத்திற்கு எதிராக திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதை எதற்காக விஜய் டைல்யூட் செய்யணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமா எழுப்ப வேண்டியது இங்க காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஏன் அதை டைல்யூட் செய்கிறார் விஜய்? பாசிசத்திற்கு எதிராக திமுக நிற்பது தமிழக மக்களுக்கு பயன் அளிக்கிறதா அளிக்கலையாங்கிறது முடிவு பண்றது தமிழகத்தினுடைய மக்கள் அதற்கான ரிசல்ட்டை திமுகவுக்கு 2021 தேர்தலில் பாசிசத்திற்கு எதிராக அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் உச்சி முகர்ந்து கொண்டாடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ரிசல்ட் காமிக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தனியாக வருகிறோம், ஒட்டுமொத்தமாக திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி, பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை விதித்து விட்டு வரக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு
திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக என்டிஏ அலைன்ஸை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கூட்டணியை டைலூட் செய்வது எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கேட்க வேண்டியது இருக்குது. இது இன்னொரு புறம் வைத்துவிட்டு மற்றொரு புறம் பாருங்கள், மோடி அவர்களுக்கு எப்படி ஒரு விதமான ஒரு நிலைப்பாடு இருக்குதோ அதே ஒரு நிலைப்பாடை திரு விஜய் அவர்களும் எடுக்கிறார். அது ரொம்ப ஆரோக்கியமான அரசியலா இல்ல ரொம்ப ஆபத்தான அரசியலா அப்படிங்கறத இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். வீடியோ பாத்தீங்க இல்லையா? மோடி அவர்கள் எப்பவுமே ஒரு தெளிவா சொல்வாரு, என்னைய நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பேசுவது அப்படின்னு. மோடிக்கு எதிராக எந்த கருத்துக்களை சொன்னாலும் அது ஆன்டி இந்தியா, இந்தியாவுக்கு எதிரான கருத்து அப்படிங்கிறத மோடி எல்லா மேடைகள்லையும் நிலைநிறுத்த முற்படுறத நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போ ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய குரல் மோடிக்கு எதிரான குரலாக மாறும்போது அது ரொம்ப ஆபத்தானதாக அவர் நிலைநிறுத்த முற்படுவார். தே ஆர் ஆன்டி இந்தியன்ஸ் அப்படிங்கிறதும், ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்களும் மட்டும்தான் இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் மாறியும் மீத இருக்கக்கூடிய 65 to 70 விழுக்காடு ஓட்டுகள் மோடிக்கு எதிராக மற்ற கட்சிகளுக்கு விழுந்த ஓட்டுகள் அத்தனைக்குமே எந்தவித அங்கீகாரமும் இல்லாத மாதிரி பேசக்கூடியவர் திரு மோடி. அதே ஒரு லைனை இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சிந்தனையை தமிழக மக்கள்கிட்ட புகுத்த நினைக்கிறார் அப்படிங்கிறத இந்த தமிழ் சமூகம் ஓரளவுக்கு சிந்தனையுடன் இதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படிங்கிறத நிலைநிறுத்த முற்படுகிறார். ஒவ்வொரு தாவேகாவுக்கு எதிராக தெரியப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கே எதிரான கருத்துக்கள் அப்படிங்கிறத நிலைநிறுத்த முற்படுகிறார் திரு விஜய் அவர்கள். அப்போ மோடியும் தாவேகாவினுடைய இந்த தளபதி விஜய் அவர்களும் ஈக்குவலாக தெரியப்படுகிறார்கள். அவருக்கான ஆன்டி இந்தியா மூவையும் இவருக்கான ஆன்டி தமிழ்நாடு என்கிற அந்த நிலைப்பாடுகளை ரொம்ப ஆரோக்கியமாக எடுத்து வைப்பதாக நிறுத்தி கொண்டு இன்றைக்கு தமிழகத்திற்கு எதிரான ஒரு சிந்தனை களத்தை தூண்ட முற்படுகிறார். தனக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்கள், தனது கட்சிகளுக்கு எதிரான வரக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே தமிழக மக்களுக்கு எதிரான கருத்துக்கள்னு, இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வின் பண்ணாத, எலெக்ஷனையே ஃபேஸ் பண்ணாத, ஈரோடு பை எலெக்ஷன் வந்துச்சு, ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, எதையுமே ஃபேஸ் பண்ணாம டைரக்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரசிகர்களுடைய கூட்டத்தை நேரடியாக அரசியல்ல களம் புகுந்து மக்களோட மக்களாக நிற்காமல் நேரடியாக சிஎம் சேருக்கு போறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கலாம். ஓகே, அது ஃபேர் எனஃப். அதை தமிழக மக்கள் உங்களை ஆதரிக்க போறார்களா என்னங்கிறத 2026 தேர்தல் முடிவுகள் வெளிப்படட்டும். ஆனால் உங்களுக்கு எதிரான ஒவ்வொரு கருத்துக்களும் ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கே எதிரான கருத்துக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா, RSS அஜெண்டா. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கும் பரப்பி முற்பட்டார். இன்றைக்கு நீங்கள் அதைத்தான் தமிழக மக்களுக்கு இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமா, ஏ டீமா, சி டீமா அந்த கண்ணோட்டத்துக்குள்ள போகல. ஏனென்றால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தாவேகா விஜயின் அவர்களுடைய கொள்கையும், அவருக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியல் பார்வையும், அவர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த சங்கித்தனமான அரசியலும் தமிழகத்தினுடைய பகுப்பாய்வு அரசியலுக்கு மிக மிக மிக
ஆபத்தானது அப்படிங்கிறதை நிலைநிறுத்தி சென்றிருக்கிறார். மற்றும் ஒரு கூட்டமாக இந்த வேலூருடைய கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதை தாண்டி அவர் பல விஷயங்களை சினிமா டயலாக் போல எழுதி வைத்ததை அப்படியே மக்கள் முன்னாடி ஒப்பித்து சென்றிருக்கிறார் வழக்கம் போல. அதுல பல்வேறு விஷயங்கள்ல மிக முக்கியமானதாக ஊழலை சொல்கிறார். அவர் மேல கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாயை நீங்கள் கட்டியே ஆக வேண்டும், வருமானத்தை மறைத்து கருப்பு பணத்தை நீங்கள் வாங்கினத ஜிஎஸ்டியில இருந்து மறைத்ததற்காக உங்களுக்கு ஐடி துறை சார்பாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆணையை எதிர்த்து நீங்கள் அதெல்லாம் கட்ட முடியாதுன்னு போய் அதை நிராகரித்து இன்றைக்கு ஹைகோர்ட் அதை உறுதி செய்திருக்கிறது. சோ இப்பேற்பட்ட ஒரு தகுடு திட்ட வேலைகளை பார்த்து கொண்டு தனது வருமானத்தையே பாதி வருமானத்தை காமிச்சிட்டு பாதி வருமானத்தை ஹைடு செய்து விட்டு இன்றைக்கு அரசியல் குளத்துக்குள்ள வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் உத்தமர்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து கொள்வோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் சின்ன பாப்பா முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு தூய்மையான அரசியல்வாதியாக இங்க நிலைநிறுத்த முற்படுத்தத ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகமும் உங்களுடைய ஓன் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச வெறும் 200 கோடின்னு சொல்றதுலயே பாதியை மறைச்சிட்டு பாதிய அரசாங்கத்திற்கு நேர் எதிராக நின்று அதற்கு உரிய போராட்டத்தை இன்றைக்கு ஹைகோர்ட்ல முன்னெடுக்கிறீங்க. அப்போ நீங்க எப்படி ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்பீர்கள் அப்படிங்கிற கேள்வி எப்போதுமே அது இருந்து கொண்டேதான் இருக்கும். சோ இன்றைய வேலூர் கூட்டம் ஒண்ணு நிலைநிறுத்திருக்கிறது. மோடி அவர்களும் விஜய் அவர்களும் வேறு வேறு அல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமும் தாவேக்கானுடைய சித்தாந்தமும் அவர் எப்படி மோடிக்கு எதிரான சித்தாந்தத்தை ஆன்டி இந்தியான்னு நிறுவ முற்படுறாரோ அதே மாதிரி இன்றைக்கு விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆன்டி தமிழ்நாடுங்கிற ஒரு கருத்தின் உருவாக்கத்தை நிலைநிறுத்த முற்படுகிறார் திரு விஜய். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதை கூறிக்கொண்டு மற்றொரு காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். லீடர்ஸ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவை பெருகுங்கள். நன்றி, வணக்கம்.